எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியல. நான் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய உயர் அதிகாரிகிட்ட போய் பேசணும், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. நான் என்னுடைய உறவினர்கள்கிட்ட என்னுடைய வீட்டு நிகழ்ச்சிகளில் நான் அவர்கிட்ட பேசி மகிழ்ந்து நான் எல்லாருக்கிட்டையும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் பேச முடியல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா? அதாவது நம்ம பேச விருப்பப்படுவோம், என்ன பேசணும் அப்படின்ற செய்தியும் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் பேச மாட்டோம். பேசாமல் வீட்டுக்கு வந்த பிறகு புலம்புவோம், ஐயோ அங்கே பேசியிருக்கலாமே, ஒருவேளை நான் பேசியிருந்தால் அப்படி நடந்திருக்குமே யோசிப்போம். இதற்கான காரணம் நமக்கு உள்ள இருக்கிற ஒரு கூச்ச சுபாவம், அதாவது இந்த தயக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த தயக்கத்தின் காரணமாக தான் நாம் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறோம். சரி, அந்த தயக்கத்தை நாம் எப்படி தகர்த்து எறிவது அப்படின்றத பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான கதைக்கு உங்களுக்கு கொண்டு சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது ராமதீர்த்தர் ஒரு மிகச்சிறந்த வேதாந்த ஞானி. அவர் என்ன பண்ணுறாருன்னா கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க. எங்கன்னா லண்டனுக்கு புறப்படுறாரு. அப்போது அந்த கப்பலின் மேற்கூரையில் வந்து நிற்கிறாரு, கடலை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஐரோப்பிய இளைஞன் மேலே ஏறி வர்றாரு, அவரும் பார்க்க வர்றாரு. உடனே அந்த ராமதீர்த்தர் வந்து தன்னைத்தான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நான் ராமதீர்த்தர், வேதாந்த தத்துவத்தில் சிறந்தவன் அப்படின்னு இவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஐரோப்பிய இளைஞரும் கை குலுக்கி அவர் முறைப்படி அவரை அறிமுகப்படுத்துகிறார். இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். ஐரோப்பிய இளைஞருக்கு ஒரு கியூரியாசிட்டி, அதாவது ஒரு ஆர்வம். நீங்கள் லண்டனுக்கு போகிறீங்க, காவியோடையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே தங்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நண்பர் வீட்டுன்றார். அப்படியா, சரி அந்த நண்பர் வீட்டுடைய முகவரியை கொடுங்க அப்படின்றாரு ஐரோப்பிய இளைஞர். அதற்கு ராமதீர்த்தர் சொல்கிறாரு, ஐரோப்பிய இளைஞரின் முகவரியெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்றாரு. முகவரி இல்லையா, சரி பரவாயில்ல, பகுதி அந்த ஏரியாவை சொல்லுங்க அப்படின்றாரு. அதற்கு ராமதீர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஏரியாவும் எனக்கு தெரியாதுன்றார், நான் லண்டனில் இறங்க போயிருக்கேன். உடனே இவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்போ லண்டனில் இறங்கினா மிகவும் கஷ்டப்பட போகிறீங்க, உங்ககிட்ட பேரும் தெரியல, அட்ரஸும் தெரியல, முகவரியும் தெரியலன்றீங்க, எதுவுமே தெரியலன்றீங்க, அப்போ உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்க போகுதுங்கிறாரு. உடனே ராமதீர்த்தர் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் கடினமாகலாம் இருக்க போகிறதில்ல, ரொம்ப எளிது தான், என்னுடைய நண்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. உடனே அந்த ஐரோப்பியருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், கண்டுபிடிச்சிட்டீங்களா, அப்படிங்களா, யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ராமதீர்த்தர் சொல்கிறாரு, வேற யாரும் இல்லைங்க, நீங்கள் தான் அப்படின்றார். உடனே அந்த ஐரோப்பிய இளைஞருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், என்னடா இது, நாம் பார்த்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, நாம் இப்போ தான் பேசவே தொடங்கியிருக்கோம், நம்ம எப்படி நண்பராகும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ராமதீர்த்தர் சொல்கிறாரு, நீங்களும் மனிதர் நானும் மனிதர், இதை தவிர வேறு என்ன வேண்டும் நாம் நண்பராவதற்கு அப்படின்றார். உடனே அந்த ஐரோப்பிய இளைஞருக்கு ஒரு குழப்பமான மனநிலை தான். ஆனால் அவர் வந்து இவருடைய வேதாந்த ஞானத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அவருடைய இல்லத்திலே தங்குவதற்கு அவர் அனுமதிக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு கொண்டு போனது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் ராமதீர்த்தர் அவருடைய இல்லத்தில் தான் தங்கினார். இப்போ இந்த கதை மூலமாக நமக்கு தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருவருமே அந்த பயணம் தான் மேற்கொண்டார்கள். ஒருவேளை ராமதீர்த்தர் கடலின் அழகை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்னா அவர் லண்டனில் போய் இறங்கிய பிறகு என்ன ஆயிருக்குன்றது தெரியாது. அந்த ஐரோப்பிய இளைஞரும் ஒரு வாழ்க்கையின் தேடுதலை நோக்கி சென்றவர், அவரும் ஒரு வழிகாட்டி கிடைக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவருடைய பயணங்கள் இருந்தது. அவருடைய இன்ட்ரெஸ்ட், அந்த விருப்பம் அதை நோக்கி தான் இருந்தது. அவரும் அந்த பேச்சை தொடங்காமல் இருந்தால் அந்த வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், அந்த ராமதீர்த்தர் போன்ற ஞானியுடன் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அவர் ஏற்படுத்திக்க முடியாது. தயக்கமின்றி பேசுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதை நம்ம எழுதி வச்சுட்டோம். நாம் நம் வாழ்க்கையில் பிறருடன் தயக்கமின்றி பேசுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு 3 விஷயங்களை கருத்துக் கொள்வோம். முதலில் இந்த உடல் அசைவு மொழியை பற்றி பார்ப்போம். அதாவது பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம். அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுவதற்கு முன்னாடியே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நம்ம இந்த பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது உடல் அசைவு வச்சு கண்டுபிடிக்கலான்றாங்க. ஒரு உதாரணத்திற்கு ஒருத்தர் நிற்கிறார், அவர் வந்து ஒரு பேசுகிறாருன்னா அவர் இப்படி கையை கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து பேசுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் தன்னைத்தானே குறுகி கொள்கிறார். அவர் வந்து இப்படி தான் இருக்காருன்னா சரி, இவர் வந்து பேசுவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சுப்பாங்க. அதனால் நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டத்திற்கு சென்றாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது அலுவலகமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நீங்கள் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய கைகள் எப்பொழுதுமே ஒரு இயல்பாக கீழே தொங்க விட்டுருக்கணும். அது வந்து ஒரு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நீங்கள் பேசும்பொழுது இந்த கைகள் அசைந்தால் மிகவும் நல்லது. அது ஒரு அருமையான உடல் அசைவு மொழி. இன்னும் ஒரு உத்தி கூட சொல்லுவாங்க, நீங்கள் பேசும்பொழுது ஒரு பந்தை பிடிப்பது போல் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பந்தை பிடிச்சிட்டு எப்படி பேசுவீங்க, இப்படி பிடிச்சிட்டு பேசும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த அமைப்போடு பேசும்பொழுது அது இன்னும் எளிதாக இருக்கும் அப்படின்றாங்க. கால்கள், இந்த கால்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தோல் பட்டை இருக்கு இல்லையா, அந்த தோல் பட்டைக்கு அந்த கால் வந்து ஒரு மரத்தை எப்படி நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா அப்படி நிற்குமோ அது போல் நேராக நிற்கணும் அப்படின்றாங்க. அது மரம் போல் நின்னா அப்படியே நேராக நிற்கிறதுல
உங்களுடைய கால்களை வந்து நீங்கள் வேறு விதமாக வைக்கக்கூடாது. அதாவது திருப்பி வைக்கிறது, அந்த எப்படி நீங்கள் நிற்கிறீங்க அந்த போஸ்டர் அது ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்ட், அதாவது இந்த கண்கள் பார்க்கும் விதம், அது வந்து திருவள்ளுவர் கூட கண்ணோட்டம் அப்படின்னு அழகாக சொல்லுவார். அதாவது நீங்கள் பார்க்கும் பொழுதே அந்த பார்வையில் ஒரு கருணை இருக்கணும். அந்த பார்வை அவரை நேராக பார்க்கலாம் இருக்கணும். அந்த கண் மூலமே நீங்கள் பேச முடியும். ஒருத்தர் எதிரில் வராருன்னா அவர் கண் மூலமே நீங்கள் கருணையோட பாருங்கள், ஒரு அன்போட பாருங்கள், ஒரு ஆதரவோட பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது அது பார்க்கும் பொழுதே கூட நீங்கள் ஒரு சிறிய செயலை சேர்த்து கொள்ளுங்கள். அது வேற எதுவும் இல்லை, உங்கள் புன்னகை. அந்த புன்னகை உண்மையான புன்னகையாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு பேருந்தோட பயணிக்கிறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா ஒரு சிரிப்பு சிரிங்க, சிரிச்சு வணக்கம் சொல்லுங்க, தவறே கிடையாது. அப்படி சொல்லும் பொழுது ஒரு முதல் அந்த ஐஸ் பிரேக்கிங் மொமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அந்த பேச்சுக்கான ஒரு தொடர்பை வந்து எடுத்து கொடுக்குறீங்க. வணக்கம் சொல்லும் பொழுது வணக்கம், அடுத்தது உங்களுக்கு என்னன்னு தெரியலையா, இந்த கிளைமேட் பற்றி பேசுங்க, அந்த வானிலையை பற்றி சொல்லுங்கள். இன்னும் ஒரே வெயிலாக இருக்குது, எங்கள் ஊரில் பயங்கர வெயிலாக இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல ஒரு பல தொடர்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்படி ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கான நெட்வொர்க், அதாவது ஆங்கிலத்தில் நெட்வொர்க், நமக்கான தொடர்பு வலை, அந்த வளையம் வந்து பெருகிக்கொள்ள நமக்கான வெற்றி வாய்ப்புகளும் பெருகும் என்பதில் ஐயமே கிடையாது. நாம் அடுத்தவரின் மீது அனுதாபம் கொள்ள வேண்டும். அந்த அனுதாபம் என்பது அவர்களின் நிலையை புரிந்து கொண்ட செயல்பாடாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க யாரு, ஒரு தெரியாத கூட்டத்தில் இருக்கீங்களா, முதல்ல போனே ஒரு வணக்கம் சொல்லுங்க. அந்த வணக்கம் சொல்லி கை கொடுங்க. கை கொடுத்த பிறகு நீங்க பேசுங்க. நான் வந்து கார்த்திக் குமரன், எனக்கு வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசுங்க. அப்படி பேசும்பொழுது அவரும் பேசுவார். பேசும்பொழுது இருவருக்குமான ஒரு ஒத்துப்போகக்கூடிய புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை கண்டுபிடிங்கள். அந்த புள்ளி மேலே கோலம் போடுங்க. அந்த கோலம் போட்டு ஒரு கதையை சொல்லுங்க. கதை சொல்லும் பொழுது அவர்கள் உங்கள் நட்பு வட்டாரத்துக்குள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் நட்பு வட்டாரம் பெருகும், வெற்றி வாய்ப்பும் பெருகும். அடுத்தது வந்து நாம் அவர்களை கேள்வி கேட்கலாம். ஒருவேளை அவர் வந்து நம்மளுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய பிரபலம். அந்த பிரபலத்துக்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் மூலமாக, அதாவது அந்த கேள்வியும் ஓப்பன் எண்டட் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதாவது அந்த கேள்வி வந்து சரி தவறுன்னு இருக்கக்கூடாது, அது ஓப்பன் எண்டட் கொஸ்டின். உதாரணத்திற்கு ஒரு மிகப்பெரிய மனிதர் சுகிசிவம் ஐயா போல ஒரு மிகப்பெரிய மனிதரை பார்க்குறீங்கன்னா அவர்கிட்ட போய் பேசலாம். உங்களுக்கு எப்படியா இவ்வளவு இலக்கிய அறிவு வந்தது? இந்த கேள்விக்கு பதில் வந்து அவர் சொல்வார், நான் வந்து கீவாஜா ஐயாவுடன் பணிபுரிந்திருக்கிறேன், நான் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளருடன் நான் பயணித்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விடை வரும் இல்லையா? அந்த விடை பார்த்தீங்கன்னா அந்த விடை மூலமாகவே நாம் அடுத்த கேள்வியை தொடங்கலாம். ஆக இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், இந்த முறையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா நாம் அவர்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனித மனம் எப்பொழுதுமே பிறருடன் தொடர்பு கொள்வதற்கு தயாராக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நியூரான் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு படுத்திய மையமாக தான் இருக்கும். அதுபோல் மனிதன் என்பவன் ஒரு குழுவாக வாழக்கூடியவன். அவன் வந்து இப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவனுடைய இன்பம் பெருகிக் கொண்டே தான் இருக்கும். நம்முடைய நட்பு வட்டாரங்கள் விரியட்டும். போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.